தண்ணியோடைய கிணறு இருந்துச்சுல, அதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் போட்டு வச்சிருந்தாங்க. இந்த ஃப்ரேம் வழியா அப்புறம் நவீனங்கள் வளர வளர, டெக்னாலஜிகள் வளர வளர என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த ஃப்ரேம் அப்புறப்படுத்திட்டு நிறைய பைப் லைன் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்து என்ன செஞ்சுட்டாங்க, அந்த எதை மூடிட்டாங்க, தரையோட தரையா மூடிட்டு இன்னைக்கு ஜம்ஜம் தண்ணி கிணத்தையோ அது வரக்கூடிய ஊற்று இருக்கக்கூடிய இடத்தையும் நம்ம பார்க்க முடியாது. ஆனா ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃப்ரேமு அதே மாதிரி ஜம்ஜம் தண்ணி வரக்கூடிய இடங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு அனுமதி இருந்துச்சு. ஆனா இப்ப எதுவுமே கிடையாது. இன்னொன்னு ஜம்ஜம் தண்ணி அந்த தண்ணி இருக்குதுல, அது காபால தான் சரியா ஒரு 20 மீட்டருக்கு அங்காலதான் என்ன இருக்கு, அந்த ஜம்ஜம் தண்ணியோடைய அந்த நீரூற்று பகுதி இருக்கு சரியா. அங்க இருந்த இந்த ஃப்ரேமை என்ன பண்ணிட்டாங்க, எடுத்து கொண்டுட்டு மியூசியத்துல இப்ப செட் பண்ணிட்டாங்க. சோ பழைய காலத்துல இருந்த அந்த ஃப்ரேம் அப்படியே வச்சு பாதுகாத்துட்டு வராங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிதான் ஜம்ஜமுடைய பழைய ஃப்ரேம் இருந்த இடம். அதாவது கீழே இந்த மாதிரி கட்டி அதுக்கு மேல ஃப்ரேம் போட்டு பாதுகாத்துட்டு வந்தாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த சில்வர் அந்த காப்பர் பிளேட்டை மட்டும் தான் நீங்க பார்க்க முடியும். தவாப் செய்யும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா இடையில பிளேட் போட்டு வச்சிருப்பாங்க. அது எல்லாமே அந்த லைனுக்கு போகக்கூடிய